மனிதாபிமான உதவிகள் இல்லாததன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் காசாவில் 14,000 குழந்தைகள் உயிரிழக்கும் அபாய நிலை உருவாகி உள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. என்ன நடக்கிறது காசாவில்? அந்த 14,000 குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்களா? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1,951. Green Park Coaching Center. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கடந்த 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் நிலையில் காசாவை மையமாக கொண்டு செயல்படும் ஹமாஸ் அமைப்பை தீர்த்து கட்ட தொடங்கியது இஸ்ரேல். இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் மீது சராமரி தாக்குதல்களை தொடுத்த இஸ்ரேலால் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதோடு ஒட்டுமொத்த காசா மக்களும் தங்களுடைய வீடுகளை, வாழ்க்கையை இழந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸின் பயங்கரவாத தலைவர் உட்பட பலரும் கொல்லப்பட்ட நிலையிலும் இந்த போர் முடிவுக்கு வந்தபாடு இல்லை. உலக நாடுகள் பல இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே நடக்கும் போரை முடித்து வைக்க போராடி வரும் நிலையில் உலக நாடுகளை அவர்கள் மதிக்காமல் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதனால் இஸ்ரேல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 53,000 பேருக்கு அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் அழிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று கூறி இஸ்ரேல் ராணுவம் காசா மீது தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதோடு காசாவை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த 11 வாரங்களாக பிற நாடுகளில் இருந்து வரும் உணவு உள்ளிட்ட உதவி பொருட்களையும் காசாவிற்குள் அனுப்ப இஸ்ரேல் மறுத்து வருவதோடு பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகளின் அழுத்தத்தால் வெறும் 5 லாரிகளை மட்டுமே உள்ளே அனுமதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் சரியான நேரத்தில் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் செல்லவில்லை என்றால் அடுத்த 48 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் இறக்கக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவின் மனிதாபிமான தலைவர் டாம் பிளேட்சர் 11 வாரங்களாக காசா பகுதியை இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ள நிலையில் மோசமான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளையோ பெரியவர்களையோ தங்களால் சென்றடைய முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாத தாய்மார்களுக்கு உணவளிக்க முயற்சிக்கும் போது எல்லா வகையான ஆபத்துகளும் வருவதாகவும், இப்படியே உதவி கிடைக்காமல் போனால் அடுத்த 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் இறந்து விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே விரைவிலேயே அமெரிக்கா, ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் இதில் தலையிட்டு காசா மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டு வருகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1,951. Green Park Coaching Center.